ஆபத்து வந்து நிக்குது. முன்னாடி ஆபத்து என்னமோ டானாக்கார பிகில் மாதிரி அலட்டிக்கிட்டு வர. டானாக்காரனே தான் கூட்டமா ரைடு பண்ண வரானுங்களா? கபாலி தான் கையில சொல்ல சொன்னான். நாதே ரைடு பண்ண வர்றாங்களா? கவலைப்படாத, அவங்களுக்கு நான் ரைடு கொடுக்குறேன். டாய் டில்லி மில்லி துலுக்கானோ கட்டுக்கடா டாய். அமைதி அமைதி, எல்லாரும் எருமையா இருங்க, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. இங்க ஊத்திக்கணும் ஊத்தாம கறந்துக்கணும் இருக்கிற மகா குடி ஜனங்களே கண்டுக்குங்க. அம்மம்மா அப்பப்பா அண்ணன்மார்களே தம்பிமார்களே பிஸ்தாக்களே பிசாத்துக்களே, உங்க எல்லா ஜென்மத்துக்கும் எங்க வில்லி வாக்கம் டில்லி கூத்து கலைஞர்கள் சார்பாக வணக்கத்தை வச்சுக்கிறேன். இரணியம் கூத்து ஆட போறவங்க சொல்லி வச்சுக்கிறேன், கண்டுக்கங்க. கடவுள் அவதாரமான இரணியனா பாட்டு கொடுக்கறது யார்? சகலகலா வள்ளி, செட்டி நாட்டு ஜிக்கி, சரக்கு மனோரமா, சரக்கு ஜக்கமா. இரணியனை எடுத்து நிக்கிற பிசாத்து பையன் பிரகலாதனா பாட்டு கொடுக்கறது யார்? அரவிலேடு வனிதா, நம்ம ராணி பொண்ணு. நரசிம்மனா பாட்டு கொடுக்கறவரு நாஸ்தா துணுக்கிறேக்கிறார், விரட்டு வந்துருவார், எடுத்தார மாட்டாரு, பயப்படாது, அமைதியா இருங்க. இத்தோட நம்ம கூத்த சரி கேட்டதுக்காக நம்ம குழு சிநேகிதனுங்க கபாலி, பக்கிரி, சாமி பையன், குமரி முத்து, அது நான் தான். எல்லாரும் கிளாஸை ஏந்தி வருவாங்க. இஷ்டப்பட்டதை இல்லைன்னு சொல்லாம வாங்கி ஊத்தி துட்டு கொடுத்து விட்டு எங்களை எல்லாம் ஆதரிக்க வேணுமாய் கேட்டுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கலண்டுக்கிறேன். நானும் ஜகா வாங்கிக்கிறேன். தஜம் தகதிமி 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 தகஜம் தகதிமி 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 தஜம் தகதிமி 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 தகஜம் தகதிமி தகதிமி தகதி தாம் திதகஜனு தகதிமி தகஜனு தாம் திதகஜனு தகதிமி தகஜம் தகதினதோம் தனாம் தகதினதோம் தகதினதோம். அட நான் பெத்தம் அவனே பிரவலாதா, நாய் நானா சொன்னா புரியாதா. நான் பெத்தம் அவனே பிரவலாதா, நாய் நானா சொன்னா புரியாதா. இன்னடா நீ ரீல் விடுறே நம்ம கையிலே நான் பண்ணுறே. எங்கேடா கீரா ஒஞ்சாமி, அட கீரான்னு சொன்னா நீ காமி. நான் தாண்டா சாமி நரசிம்ம நடுவாலே பொழந்து வரசிம்ம. நான் தாண்டா சாமி நரசிம்ம நடுவாலே பொழந்து வரசிம்ம. குடலுருவே பொண்ணுடுவே கைமா பண்ணி பொண்ணுடுவே. இன்னட கைத முறைக்கிறனே, இன்னட கைத முறைக்கிறனே.
நான் தாயா சாமி நம்பிடுங்க, காலுல விழுந்து கும்பிடுங்க. என்னங்கடா பாக்குறீங்க, இவ வெச்சையே கேக்குறீங்க, எல்லோரும் கை தட்டி பாடுங்கடா, அத்தான் சாமியோ சாமி போடுங்கடா. நீ சூடா காய்ச்சி வச்சிருந்தெல்லாம் இந்த கஸ்மாலம் சுத்தமா என்னது மெய்யாலுமா மெய்யாலும் பாவி எனக்கு இங்க கிடக்க எல்லாத்தையும் மொத்தமா உண்டிக்கிட்டு மிதப்பா கிடக்கிறது பாத்தியா ஊருக்கா நடுவால வந்து கலட்ட பண்ணிக்கணும் இதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேனே மோதல் கேட்டா இவன் ஊரல்ல விழுந்த பெருச்சாலி மாதிரி உசுரோட வந்து பாத்தம்மா மாட்டிக்கிறான். இவனை அடிச்சு கூவத்துல இஷ்ட விடுங்கடா. வாணா வாணா. அன்னைக்கு ராத்திரி 4 கேடி பசங்க என்கிட்ட ராங் பண்ணப்ப அவங்க பகல்ல நல்லா 4 லெஃப்ட் ரைட் கொடுத்து இது என்ன காப்பாத்துச்சு. இல்லன்னா என் கற்பு அன்னைக்கே காலாவதியா இருக்கும். ஐத்த விட்டு கொடுங்க ஐத்த. பாவம் பாப்பா கண்ண கசக்குது, பாவமா இருக்கே. இன்னத்துக்கிட்ட என்ன பெண்ணாத்திக்கு நிக்கிற? ஆம்பளை தயவு தாட்சியம் பார்த்தான்னா உச்சந்தில கடங்காரனா நிப்பான். பொம்பளை தயவு தாட்சியம் பார்த்தான்னா புள்ள தாட்சியா நிப்பாடி லப்பாமே லப்பு. உனக்கு வைங்கானோ பார்த்து கட்டி வைக்கணும் தானே ஊர்ல கிடக்கிறதா காட்சி நான் கொட்டிக்கின்னு கிடக்குறேன். இந்த கேடி பையில போய் கொட்டிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கூவிக்கிட்டு நல்லா இருக்குதா உனக்கு? நீ என்ன கூவுற டம் இருக்கிற கைத. இனிமே அதுவும் நியாயமா நடந்துக்கும் ஐத்த. ஆமா ஐத்த. இன்னாடா எல்லாமே கமால் வேலையாக்குது. கமால் இல்ல மெய்யாதான் அந்த தொழில விட்டுட போற ஐத்த. என்னது மெய்யாலுமாவா? என் கண்ணு ராணி பொண்ணுக்கு ரைட் கொடுக்கதான் அந்த மாதிரி ஆக்ட் கொடுத்தியா? எல்லாமே ஆக்டிங் தான். இந்த ராஜாவை போக போக யாருன்னு புரியும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா கண்ணு? நீதான் பாயிண்ட்டுக்கு வந்தவனாங்க. நல்லா பாயிண்ட் கட்டி அத்தோட ராணி கைத்துல தாலியா தாலியா இன்னாமே தாலி உன்னை கபால் கவுத்து படுத்துக்கனா தாலி கட்டுற ஐடியாவே இல்லையா? இன்னாவே பூட்டானா? ஐம் சாரி சேகர். அங்கிள் நம்ம காதல விரும்பல. என்ன மறந்துடு. குட் பை சேகர். பிரியா. அரே நடந்து போச்சு. அத்தை ஊடு இது உங்க கைக்கு வந்த நேரம். அவங்களும் உங்க கிட்ட வந்து சேரலாம் இல்லையா? உங்க வார்த்தை பலிக்கட்டும். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? அல்லாமா சேர்த்து 5 லாக். தேங்க்யூ. வரேன். ராஜு சார். ஹலோ ஜானி, நான் சிவா சேட் பேசுறேன்ப்பா. உன்னோட பழைய எதிரி அதான் சைத்தான் ராஜசேகரை பார்த்தேன். ராஜசேகரா? என்ன சொல்ற? 14 வருஷம் ஜெயில் சோத்தை தின்னுட்டு வந்த அந்த ராஜசேகரை பத்தி தான்பா சொல்றேன். எங்க அண்ணார்கிட்ட அடமானம் வச்சு மூழ்கி போன அவனோட எல்லா குடும்ப நகைகளையும் மீட்டுக்கிட்டு போக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே இங்கே வந்திருந்தான் சைத்தான். நிஜமாவா? இப்ப அவன் எங்க இருக்கா? தெரியாது. ஆனா நாளைக்கு ஊட்டிக்கு ரயில் மேலே போறான். இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே மறந்துடாதே. எங்க அண்ணாரே அடிச்சு கொன்னவங்கிட்டே நீ அடிக்க போற கொள்ளையில பாதி பங்கு எனக்கு வந்துடும். சஞ்சே? ஓகே. அன்னைக்கு அன்னக்காவடியா ஜெயிலுக்கு போனவனுக்கு இன்னைக்கு எவ்வளவு பணம் எங்கிருந்து வந்துச்சு? சரி, நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஜெயில்ல டாக்ஸ் டிரைவர் சுந்தரம் தூக்கு கையில தொங்குறதுக்கு முன்னாடி கடைசி அந்த ராஜசேகரன் தான் கூப்பிட்டு பேசியிருக்கான். உங்ககிட்ட தராம மறைச்சு வச்சிருந்த கடத்தல் பெட்டிய ராஜசேகரனுக்கு அவன் தான் காட்டி கொடுத்திருக்கான். அத வச்சு வெளியே வந்த ராஜசேகரன் இப்ப வசதி ஆயிட்டான். கரெக்ட். அம்சத், அவ இப்ப பணக்காரனா மாறி இருக்கிறது என்ன பழி வாங்கத்தான். அவ என்ன தேடி மோப்பம் பிடிச்சு வேட்டையாட வர்றதுக்குள்ள அவ மூச்ச பர்மனண்டா நாம நிறுத்தணும். You mean
நமக்கு சேர வேண்டிய சொத்தை அவங்கிட்ட இருந்து தட்டிக்கிட்டு வரதோட அந்த ராஜசேகரனுடைய தலைய அவனுடைய தலைமகனுடைய கையாலேயே வாங்கிடுவோங்கிற அப்படித்தானே? யூஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். உங்க அப்பாவோட பேரு ராஜசேகரன் மட்டும்தான் உனக்கு தெரியும். அவர் ஒரு பெரிய சூதாடி. தாம் பிள்ளைய கூட அடகு வச்சு சூதாடினவர். அதனால ஒரு கொலையை கூட செஞ்சார். ஆமா சேகர், இப்ப அவர் என்ன ஆனாரு, எங்க இருக்காரு? அந்த குழந்தை அதான் ஒண்ணு என்ன ஆனான்னு தெரியாம எதையுமே வெளியே காட்டிக்காம நான் ஒவ்வொரு நிமிஷமும் தவிக்கிறது உனக்கு தெரியாதுப்பா. நான் தவிச்சது போதும். சேகர், நேர பிரியாவோட அங்கிள் கிட்ட போ. நடந்த எதையுமே மறைக்காம அவர்கிட்ட சொல்லு. இதையெல்லாம் மீறி அவர் உங்களோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னா நான் நம்பிக்கை வச்சிருக்க தெய்வம் அவர்தான். அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நம்ம குடும்ப கௌரவத்தை காட்டி கொடுக்கிற புள்ளியா நீங்க என்ன வளர்க்கல. இல்ல சேகர், அந்த பொண்ணு உன் மேல வச்சிருக்க பிரியத்தையும் நம்பிக்கையும் நீ பாழாக்கிட கூடாதுன்னு தான் உன்னை உடனே ஊட்டிக்கு போக சொல்றேன். அம்மா, இத வச்சுக்க. என்னப்பா பாக்குற? அவங்க மட்டும் இதயத்தையும் சேர்த்து இரும்பு பெட்டியில பூட்டி வைக்காதவங்களா இருந்தா நிச்சயம் நமக்காக இறக்கப்படுவாங்க. உங்களை சேர்த்து வைப்பாங்க.